அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். முதல் வசனத்திலே, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இங்கே ஏசாயா செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் குறித்து ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை, அதாவது ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செபுலோனும் நப்தலியும் வட இஸ்ரவேலை சேர்ந்த பகுதிகளாக இருந்த போதிலும் கூட திகிலாத் பிளேசார் என்று சொல்லக்கூடிய அந்த அசீரிய மன்னனால் இது சிறைபிடிக்கப்பட்டு அவனுடைய தேசத்திலே அது சேர்த்து கொள்ளப்பட்டபடியினாலே இங்கே ஏசாயா சொல்லும்பொழுது புறஜாதியாருடைய கலிலேயவாகிய என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் இருண்ட ஒரு நிலைமையில், அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்ததாக இந்த பகுதிகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. கலிலேயாவையும் புறக்கணித்து வைத்திருந்தார்கள், கப்பர்நகூமையும் புறக்கணித்து வைத்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் பிறக்கவில்லை, எருசலேமில் அவர் வளர்க்கப்படவும் இல்லை. செபுலோனையும் நப்தலியும் சேர்ந்த அந்த நேசரத்திலே பிறந்து அவர் கப்பர்நகூமிலே அவருடைய ஊழியத்தை அவர் செய்ததை தலைமையிடமாக அந்த கப்பர்நகூமை வைத்து அவர் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் அதிகமாக அவர் சொல்லுகிறார். கப்பர்நகூமை பார்த்து, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த கப்பர்நகூமையும் கலிலேயாவையும் ஆண்டவர் மையமாக வைத்து அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்திலும் கப்பர்நகூமிலும் தலைமையிடமாக வைத்து அவர் ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் அங்கே மத்தேயு சொல்லுகிறார். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அந்த நிந்தனைக்குட்பட்ட, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி இருந்த அந்த பட்டணங்களின் மேலதான் இங்கே ஏசாயா சொல்லுகிறார், மிகப்பெரிய வெளிச்சம், அதாவது கிறிஸ்து உதித்தார். இருளிலே நடந்து கொண்டு புறக்கணிக்கப்பட்டவர்களாக, வேதனை மிகுந்தவர்களாக, அடைக்கலம் இல்லாதவர்களாக, பாதுகாப்பு இல்லாதவர்களாக, உதவியற்றவர்களாக இருந்த மக்களின் மத்தியிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் தேசத்துல தான் அவங்க குடியிருந்தாங்க. அவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லுகிறாரே, அதை நேசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாடுகளில் அவர் குடியிருக்கும்படியாய் வந்தார் என்பதையும் மத்தேயு அங்கே எழுதாமல் இல்லை, அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், பெரிய வெளிச்சமாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். உங்களுடைய வாழ்க்கையை, புறக்கணிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை, நிந்தனைக்குட்பட்ட உங்கள் வாழ்க்கையை, நிந்தனைகளை மாற்றி, புறக்கணிப்பை மாற்றி உங்களை கனப்படுத்தும்படியாக உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா போதும், இருளில் நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியான கிருபை உடையவராக உங்களில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் இப்படியே சொல்லுகிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த நிலைமையில புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், எந்த நிலைமையில நிந்தனைக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும், எந்த ஒரு சிறையிருப்பில் இருந்தாலும் உள்ளத்தை திறந்து இடம் கொடுக்கும் பொழுது நீங்க பெரிய வெளிச்சத்தை காண முடியும். இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லப்படுது. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவனுக்குள்ளாக வாசம் பண்ண முடியும் என்கிற ஒரு நற்செய்தியைத்தான் ஏசாயா அன்றைக்கு வாழ்ந்த செபுலோன் நப்தலி நாடுகளுக்கும் இன்றைக்கு நமக்குமாக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனங்களில் அந்த ஜாதிகளை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணீரேன். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு மகிழ்வார்கள். இது நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திலே கண்டு அவர்கள் திரளாய் மாற்றப்படுவார்கள் என்கிற காரியத்தையும், அவர்களுடைய நாட்களிலே எப்படி கிதியோன் மீதியானியர்களுடைய கைகளிலே இருந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே அவர்களை மீட்டெடுத்தாரோ அதே போல மீதியானியரின் நாளிலே நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோள் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு வெள்ளாண்மையெல்லாம் அதிகமாக விளைந்திருக்கிற நாட்களிலே, கிதியோனுடைய நாட்களிலே மீதியானியர் வந்து நாளைக்கு அறுக்கலான்னு சொல்லும்போது இன்றைக்கு அந்த வெள்ளாண்மை விளைந்ததெல்லாம் தீ கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அத்தனை கை கட்டுனது வாய் கட்டல அப்படின்னு சொல்லுகிறது போல காரியம் நடந்த நாட்களிலே ஆண்டவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்து அவன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டது போல என் நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு கீழாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாட்களிலே எல்லா இடங்களிலும் வாசிக்கப்படுகிற காரியங்கள் இவைகளே. இது எபிரேய மொழியிலே 2 காரியங்களுக்கும் ஒரே பெயர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்கிறதற்கு எபிரேயத்திலே பெலே யோயேட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது இது அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அங்கே இந்த 2 நாமத்திற்கும் ஒரே பெயரிட்டு அழைக்கிறார்கள். சிருஷ்டிகரே சிருஷ்டியாக வந்த மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிகர் இந்த உலகத்தை சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினவர், சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த போதிலும் அவரே ஒரு சிருஷ்டியாக இந்த பூமியிலே வந்ததை பார்க்கிறோம். அவருடைய நாமம் அதிசயம். இங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கர்த்தரின் சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார். இந்த பூமியில ஊழியம் செய்து போது கூட இயேசு நாளைக்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா அப்படின்னு யார்கிட்டையும் ஆலோசனை கேட்டதில்லை. அவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் ஜெபித்து விட்டு அவர் ஊழியங்களை செய்ததை நாம் இப்படி செய்ய போகிறோம் என்கிற காரியத்தை மாத்திரம் அவர் சொல்லி செய்ததை பார்க்கிறோம். அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அவருக்கு ஒருத்தருமே ஆலோசனைக்காரர்களாக இல்லாதபடி அவர் ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். வல்லமை உள்ள தேவன், ஏல் கிபோர் என்று அழைக்கப்படுகிறது. வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால் அவரே மிகுந்த ஒரு பராக்கிரமசாலியாக, அவர் ஒருவரே ஹீரோவாக, ஒருவர் மாத்திரம்தான் ஒரு உன்னதமான ஹீரோ என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவும் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்திற்கான கட்டளைகளை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமை உள்ள தேவன். அடுத்தபடியாக நித்திய பிதா, அபியாத் என்று சொல்லி எபிரேய மொழியிலே அழைக்கிறார்கள். நித்திய பிதா என்பது இது ஆண்டவர் என்றென்றைக்கும் ஒரு பிதா, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்கி அவர் கிரியை செய்வாரோ அதே போல கிரியை செய்யக்கூடியதைத்தான் குறிக்கிறதே ஒழிய இது பிதாவை குறிப்பிடவில்லை. இவர் நித்தியமாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற குணாதிசயத்தை உடையவராக அவர் இருப்பார் என்பதையும் சமாதான பிரபு, ஷாலோம் என்று சொல்லி எபிரேய மொழியிலே அழைக்கப்படுகிற ஆண்டவர்
சமாதானமற்ற ஜனங்களுக்கு, அங்கலாய்க்கிற மக்களுக்கு சமாதான பிரபுவாக வந்து அவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே ஏசாயா இத்தனை அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனமானது, இரண்டாம் வருகையிலே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு போய்விட்டார். இந்த இடைப்பட்ட 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் சபைகளை உருவாக்குகிறதை குறித்த ஒரு அவர்களுக்கு தெரிவிக்கப்படாத, அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட காரியங்களை எந்த ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் அவைகளை குறித்து எழுத முற்படவில்லை. அவைகள் இந்த சபைகள் உருவாக்கப்படுகிற இந்த கிருபையின் காலங்கள் யூத ஜனங்களுக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அல்லது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கோ அவைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று சொன்னார். இந்த சபை உருவாகிற காலம் அல்லது இந்த கிருபையின் காலம் என்பது யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் முதல் வருகையே அதிகமாக யூதர்கள் எதிர்பார்க்கவில்லை. 2ஆம் வருகையில் தான் மேசியா வருவார், எங்களை இந்த அடிமைத்தனத்தினின்று சிறையிருப்பினின்று விடுதலை செய்து அவரே எங்களுக்கு ஒரு ராஜாவாக இருப்பார் என்கிறதை நம்புகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் அவருடைய முதல் வருகையை குறித்து அவர்கள் அங்காங்கே அவர்கள் பங்கு பங்காக வகை வகையாக அவர்களுக்கு தெரிய வைக்கப்பட்ட காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். அதைத்தான் ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில், ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதனா இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் என்று சொல்லி இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இவைகள் முத்திரை போடப்பட்டபடியினால அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை பற்றிய இந்த பிரசங்கமானது இப்பொழுது இந்த ரகசியமானது தேவன் வெளிப்படுத்த சித்தமானபடியினாலே இந்த கிருபையின் காலத்தையும் சபை மனவாட்டியாக உருவாகுகிற காலத்தையும் குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி பவுல் இங்கே தைரியமாக ரோமாபுரிக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் இடைவெளியை குறித்து ஏசாயா ஒரு காரியத்தையும் குறிப்பிடவில்லை. அவருக்கு தெரியப்படுத்தப்படாதபடியினாலே அதை விட்டு தெரியப்படுத்தினவைகளை மாத்திரம் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் பங்கு பங்காக பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக உரைக்கப்பட்டவைகள் அது நிறைவேறும்படியாக என்று எபிரேயரிலே வாசிக்கிறோமே, அந்த காரியங்களைத்தான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தால். திரும்ப 8ஆம் வசனத்திலிருந்து, உங்களுக்கென்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, இருதயத்தை திறந்து நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நான் ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியும், உங்களை பிரகாசிப்பிக்க வைக்க முடியும். இல்லைன்னு சொன்னா அங்கே ஒரு காரியம் தண்டனை குறித்து ஏசாயா கீழே பேசுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று, செங்கல் கட்டு இடிந்து போயிற்று அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் அவர்கள் அகந்தையாய் வாழ்ந்தபடியினாலே அகந்தையை விட்டு அவர் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும்படியாய் அழைத்த பொழுது வராத மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செங்கல் கட்டினால கட்டின உங்களுடைய கட்டடங்கள் இடிந்து போயிற்று, ஆனாலும் நீங்க சொல்றீங்க அகந்தையாய் பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம், வெட்டி எடுக்கப்பட்ட கற்களால நல்லா விலையேறப்பட்ட கற்களால் கட்டிடுவோம், செங்கல் கட்டி இடிஞ்சு போனா என்னன்னு சொல்றீங்க, காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களால நாங்கள் வைப்போம்னு சொல்றீங்க. கேதுரு மரங்களை, அதாவது காட்டத்தி மரங்கள் வெட்டப்பட்டாலும் அரண்மனைகளை கட்டுகிற கேதுரு மரங்களை கொண்டு நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அகந்தையும் மனப்பெருமையுமாய் நீங்க சொல்லுகிற எப்ராஹிமியர் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்களுடைய நாட்களிலே என்னென்ன நடக்கும் என்று சொல்லி அவர்கள் இதனால் அவர்களுக்கு தேவ கோபாக்கினை வருகிறது. அவர்கள் உண்டான நெருக்கத்தின் மத்தியிலும் கூட அவர்கள் தங்களை தாழ்த்தி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட அவர்களிடத்தில் திரும்பாதபடியினால ஆண்டவர் அவர்களை முற்புறத்தில் சீரியர் பிற்புறத்தில் பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயினால பட்சிப்பார்கள்,
தங்களை அடிக்கிறவரிடத்தில் அவர்கள் திரும்பல, சேனைகளின் கர்த்தரை தேடவும் இல்லை. அவர்களுடைய தலை, அவர்களை நடத்துகிற இஸ்ரவேலின் தலை, இஸ்ரவேலின் வாள், கிளை, நாணல் எல்லாத்தையும் ஒரே நாளில் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே ஜனங்களை நடத்துகிறவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள் என்று சொல்லி நடத்துகிற இவர்கள் எத்தொருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நடத்துகிறவர்கள் அவர்கள் எத்தராய் ஏமாற்றுகிறவர்களாய் பொய் போதகம் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். 17ஆம் வசனத்தில் வாலிபர் மேலே நான் பிரியம் வைக்கிறதில்லை, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு நான் இறங்குகிறதும் இல்லை. எல்லாருடைய வாயும் ஆகாமியம் பேசுது, பெருமையானவைகளை பேசுது. இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்குது. இவ்வளவு அழிவுகளை கொடுத்த பிறகும் இன்னும் ஆகாமியமாக பேசுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவருடைய கோபம் அப்படியே அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வென்று சொல்லப்படுகிறது. அந்த கோபத்தை மாற்றும்படியாக தங்களுடைய வழிகளை மாற்றாதபடினாலே ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து சொல்கிறார், கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். எப்ராஹிம், மனாசே, யூதாவுக்கு விரோதமாக இருப்பார்கள். உள்நாட்டு சண்டை இருக்கும்னு சொல்கிறாரு. இவை எல்லாவற்றின் நிமித்தம் அவருடைய கை இன்னும் கோபம் ஆறலை, அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய கிறிஸ்மஸ் நாட்களிலே நமக்கென்று ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, இந்த சமுதாயத்தால் நிந்தனைக்குள்ளாக்கப்பட்ட, மிகவும் கீழான நிலைமையில் ஒருவேளை நம்ம இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை திறந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். இல்லை என்று சொன்னால் அகந்தை மிகுந்தவர்களாக, பெருமையானவைகளை பேசுகிறவர்களாக, எனக்கு இன்னொரு பிரச்சனைனா அதை மாற்றுகிறதற்கு இன்னொரு காரியத்தை தேடிக்கொள்வேன்னு சொல்லி அடிக்கிறவரிடத்துல நம்ம திரும்பாமலும் அவரை கோபமூட்டி கொண்டே இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருளுக்கு நேராக கடந்துவிடும். அவருடைய கை அவருடைய நீட்டினபடியே அவருடைய கோபம் ஆறாதபடியே நமக்கும் இருந்துவிடும் என்று சொல்லி வேதம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்மை எச்சரிக்கிறது. அர்ப்பணிப்போம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே. இருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிர்வூட்டியே, நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தி நீரே. இருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிர்வூட்டியே, நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தி